أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய ஏக இறைவனை போற்றியவனாகவும் புகழ்ந்தவனாகவும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தாரின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபா பெருமக்கள் மீதும் சகாபிய பெண்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்று அன்பின் இனிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கிய ஜும்மா என்கின்ற சிறப்புமிக்க வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பின் இனிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது வெறுமனே இறைவனுக்கு மட்டும் வணக்க வழிபாடுகள் செய்துவிட்டு தொழுகை, நோன்பு, ஜகாத்து, பொருளாதாரம் இருக்கிறது என்று சொன்னால் ஹஜ்ஜு செய்வது, தர்மம் செய்வது போன்ற இறைவனுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகள் மட்டும் செய்துவிட்டு இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இல்லை. இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று பார்த்தால் கம்மிதான். தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், அந்த ரமலானுடைய மாசத்துல நோன்பு வைக்கிறோம், பொருளாதாரம் இருந்தால் தர்மம் செய்யறோம், ஹஜ்ஜு செய்யறோம். ஆனால் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று பார்க்கும் பொழுது ஏராளமாக இருக்கிறது. இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விட மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று பார்க்கும் பொழுது ஏராளமான கடமைகளை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து காட்டி அதை நமக்கு எப்படி செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு மகன் ஒரு தாய் தந்தையர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு தாய் தந்தையர்கள் தன்னுடைய பெற்ற பிள்ளைகளுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த நண்பர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வியாபாரம் செய்யும் பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வேலை செய்பவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு பட்டியல். இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் கொஞ்சம்,
ஆனால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதருக்கு இந்த உலகத்தில் வாழும் பொழுது எப்படி வாழ வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு மிகப்பெரிய ஒரு நீள பட்டியலை போட்டு காட்டியிருப்பதை பார்க்கின்றோம். அதே போல இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் ஒரு நண்பரை தேர்வு செய்கிறோம் என்று சொன்னால் எல்லாரும் எப்படி தேர்வு செய்வாங்க? ஒரு இறை அச்சம் அல்லாஹ்வை நம்பக்கூடிய ஒருவர் எப்படிப்பட்ட நண்பரை தேர்வு செய்வார் என்று சொன்னால், அவர் வாக்குறுதியில் சரியாக இருக்கக்கூடியவராக, உண்மை பேசக்கூடியவராக, நல்லவராக, யதார்த்தமானவராக, நமக்கு எப்பொழுதுமே துரோகம் செய்யாதவராக, இப்படிப்பட்டவரை நாம் நண்பராக தேர்வு செய்வோம். யாராவது திருடன, மோசடி செய்யறவன, ஏமாத்திட்டு போறவன, நம்ம கூட இருந்தே நமக்கு துரோகம் செய்பவனை நிச்சயமாக ஒருவர் நண்பராக தேர்வு செய்ய மாட்டார்கள். எப்படிப்பட்ட தேர்வு செய்வார்கள் என்று சொன்னால், நல்ல நண்பனாக, அவன் சிறந்தவனாக இருக்கக்கூடியவரை தான் நல்ல ஒரு நண்பராக நம்ம தேர்வு செய்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களிலே சிறந்தவர் யார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, குணத்தால் யார் சிறந்தவர்களோ அவர்கள் உங்களில் சிறந்தவர், பண்பால் யார் சிறந்தவர்களோ அவர்கள் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நல்ல குணத்தை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உங்களில் சிறந்தவர் யார் என்று சொல்லும் பொழுது, உங்களுடைய குணம் நல்ல குணமாக, அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், திருமறை குர்ஆனுடைய வசனம், நபியே நீர் மகத்தான குணத்தில் இருக்கிறீர், நீங்க ரொம்ப நல்ல குணத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குணத்தால் பண்பால் சிறந்தவர் தான் உங்களில் சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். நாளை மறுமை நாளில ஒரு மனிதனுடைய நன்மை தீமை எடை போடக்கூடிய அந்த தராசில அந்த நன்மையினுடைய எடை அதிகமாக எதில் இருக்கும் என்று சொன்னால் அந்த நற்குணம் தான். அந்த நல்ல குணம் இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய எடை கனமாக இருக்கும். நாளை மறுமை நாளிலே அந்த நன்மை தீமை எடை போடக்கூடிய தராசிலே நல்ல பண்பு, நல்ல குணம்தான். அப்படிப்பட்ட நல்ல பண்பு சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்க விஷயத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் வாக்குறுதி. வாக்குறுதியை பற்றி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் பல இடங்களில் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது, இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அவர் தொழுகையில் அவர்கள் சரியாக இருப்பார்கள், தொழுகையை அவர்கள் பேணுவார்கள், தினசரி தொழக்கூடிய ஐவேளை தொழுகையை அவர்கள் சரியாக இருப்பார்கள். வெற்றி பெற்றவருடைய அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லும் பொழுது யாரெல்லாம் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது தொழுகைங்கிற விஷயத்தை அல்லாஹ் முதல்ல சொல்றான். தொழுகையை சரியாக பேணக்கூடியவர் அவர் வெற்றி பெற்று விட்டார். அடுத்ததாக பார்க்கும் பொழுது ஜக்காத்தை, தன்னுடைய இறைவன் கொடுத்த அந்த பொருளாதாரம், தனக்கு ஜக்காத்துடைய கடமை இருக்கக்கூடிய அந்த கடமையை யார் சரியாக நிறைவேற்றுகிறாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். அல்லாஹ் இன்னும் சொல்றான், அவர்கள் தன்னுடைய கற்பை பேணுவார்கள், ஆண்களும் சரி பெண்களும் சரி, அவர்கள் தன்னுடைய கற்பை பேணுவார்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அமானிதங்களில் சரியாக இருப்பார்கள். அடுத்ததாக கடைசியாக அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, அவர்கள் வாக்குறுதி தந்தால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள். அல்லாஹ் தொழுக, நோன்பு, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொல்லக்கூடிய நேரத்தில் கடைசி அல்லாஹ் சொல்றான், அவர்கள் வாக்குறுதியை பேணுவார்கள். இவர்கள் யார் என்று சொன்னால் மறுமையில் இவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அல்லாஹ் சொல்றான். இந்த இறை நம்பிக்கையாளர்கள் மறுமையில் இவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த வசனத்தில் அல்லாஹ் எப்படி முடிக்கிறான்னு சொன்னா, இவர்கள் சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் ஃபிரதௌஸில் இவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் சொர்க்கத்துல முதல் தளம், இரண்டாவது தளம், 3 தளம், இப்படி 100 படித்தளங்களை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த படித்தளத்திலேயே ஜன்னத்துல் ஃபிரதௌஸ் என்கின்ற மிக உயர்ந்த அந்த ஜன்னத்துல் ஃபிரதௌஸில் இவர்கள் இருப்பார்கள். யார்? இந்த வாக்குறுதியில் சரியாக இருக்கக்கூடியவர்கள் அந்த ஜன்னத்தில் ஃபிரதௌஸில் இருப்பார்கள், மிக உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லும் பொழுது, அந்த சொர்க்கத்துல கீழ்ப்படித்தளத்தில் இருக்கக்கூடியவங்க அந்த ஜன்னத்தில் ஃபிரதௌஸ் இருக்கக்கூடிய சொர்க்கவாசிகளை எப்படி பார்ப்பார்கள் என்று சொல்லும் பொழுது,
நட்சத்திரங்கள் எப்படி நாம் இப்படி பார்க்கிறோமோ அதை போல அவர்கள் அங்கு மின்னுவார்கள். நட்சத்திரங்களை பார்ப்பதை போல கீழே இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய படித்தரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் இருக்கக்கூடியவர்களை அந்த நட்சத்திரங்களை பார்ப்பதை போல் பார்ப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றத பார்க்கிறோம். இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான், இறை நம்பிக்கையாளர்கள், இறைவனை நம்பக்கூடியவர்கள் உங்கள் உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள், வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதியிலே சரியாக இருங்க. உண்மையாகவே வாக்குறுதியில் நாம் சரியாக இருந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் அதற்கு மதிக்கப்படுவோம், மறுமையிலும் அதற்கு மிகப்பெரிய வாக்குறுதி மறுமையில் விசாரிக்கப்படும். இந்த உலகத்திலே நாம் வாக்குறுதியிலே சரியாக இருப்போம் என்று சொன்னால், பாய் அவரா வாக்குறுதி கொடுத்தா கரெக்டா இருப்பாரு, அவர் சொன்னா செய்வாரு. இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் என்னையும் சேர்த்துதான் வாக்குறுதியில எத்தனை பேர் நம்ம சரியாக இருக்கிறோம்? முஸ்லிம் இவரா பாய் 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லுவாரு, அரை மணி நேரம் ஆயிரம் ஆளக்கிறான், 1 மணி நேரம் ஆளக்கிறான், அந்த அன்னைக்கு யாரே வரமாட்டாரு. 5 நிமிஷம் சொன்ன வாக்குறுதி காத்தோட போயிருது. ஒன்னும் முடிஞ்சா வரேன்னு சொல்லணும், இல்லைன்னா பாய் வர முடியாது என்னாலும் சொல்லிடு. 5 நிமிஷத்துல வரேன், 10 நிமிஷத்துல வரேன், அரை மணி நேரத்துல வரேன், 1 மணி நேரத்துல வரேன்னு சொல்லி அந்த எதிர்பார்ப்புகளோடு அவர் இருக்கக்கூடிய அவர்களிடத்தில் வரேங்கிற வாக்குறுதியை கொடுத்து வராமலே போயிடுறாங்க. வாக்குறுதி நாளை மறுமையில் விசாரிக்கப்படும். இந்த வாக்குறுதி சரியாக பேணினோம் என்று சொன்னால், நான் எல்லா வாக்குறுதி நான் சரியா இருக்கிறேன், எல்லா விஷயங்களையும் நான் கொடுத்த வாக்குறுதி 5 நிமிஷத்துல வரேன், 1 நிமிஷம் வரேன்னா வந்து நிக்கிறேன், முன்னாடியே வந்து நிக்கிறேன், சரியாக இருக்கிறேன்னு சொன்னால் இந்த உலகத்திலே மதிக்கப்படுவோம். பாய் அவரா சரியா இருக்கு, வரேன்னு சொன்னார்ல வந்துருவார், 10 நிமிஷம் வரேனார்ல வந்துருவார், அரை மணி நேரம் வரேன்னா வந்துருவார். ஆனா வர முடியாத கூப்பிட்டு சொல்லணும். ஆனால் இந்த வாக்குறுதியை பேணக்கூடிய விஷயத்தில் நாம் மிகவும் அசட்டையாக நாளை மறுமையில் வாக்குறுதி விசாரிக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல நடந்த சம்பவம். உதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அந்த சகாபாக்கள் கேட்கறாங்க, உதைபா கேட்கறாங்க, நீங்க ஏன் பத்ர் போர்ல கலந்துக்கலன்னு கேட்கறாங்க. அவரை பார்த்து, நீங்க இஸ்லாத்தில் நடந்த முதல் போரான முக்கியமான போரான பத்ர் போர்ங்கிறது மிக முக்கியமான ஒரு போர். இஸ்லாத்துல முதல் போரான பத்ர் போர் முஸ்லிம்கள் எத்தனை பேர் சொன்னா வெறும் 300க்கும் கொஞ்சம் அதிகம். எதிரிகள் எத்தனை பேரு? 1000க்கும் மேல. இங்க ஒருத்தர்னா அங்க 3 பேரு. அதே போல இந்த பத்ர் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் எல்லாமே வயதானவர்களாக, வயசு அதிகமானவர்களாக, அவர்களிடத்தில் சரியான அந்த போர் செய்யக்கூடிய அந்த பொருட்கள் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. அங்க எதிரிகள் பலமாக இருக்கிறாங்க. யாரிடத்துல கேட்டாலும் இந்த போர் யார் வெற்றி பெறுவார்கள் என்று கேட்டால் எதிரிகள் தான் வெற்றி பெறுவார்கள். ஏன்னா இங்க 300 பேர், அங்க 1000 பேர், 3 பேர் சேர்ந்து ஒரு ஆள் அடிக்க முடியாதா? ஆனா அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை தந்தான். இந்த போரில் அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் நாளைக்கு போர், விடி காலையில போர்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் இரவு முழுதுமே அல்லாஹ்விடத்தில் தொழுது, யா அல்லாஹ் இதுல வெற்றியை தா என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டால், இந்த 300 பேருக்கு இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை நீ அழிச்சிட்டேன்னு சொன்னா உன்னை வணங்கறதுக்கு கூட்டமே இருக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பிரார்த்தனையில் வலியுறுத்தி இறைவனிடத்திலே விடிய விடிய கேட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் மேல் இருந்த அந்த துண்டு, அந்த சால்வை கீழே விழுகிறது. அதை அபூபக்கர் அவங்க எடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் மேல போட்டுட்டு, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் இறைவனிடத்தில் அதிகமாகவே கேட்டு விட்டீர்கள், நீங்க ரொம்ப அதிகமாகவே கேட்டீங்க, அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தருவான். அப்படிப்பட்ட மிக முக்கியமான அந்த பத்ர் போர்க்களத்தில இந்த உதைபா ரலியல்லாஹு அன்ஹு கலந்துக்கல. சகாபாக்கள் அதான் கேட்கறாங்க, உதைபா ஏன் நீங்க கலந்துக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் அதற்கான காரணத்தை சொல்றாங்க. மக்காவிலிருந்து நானும் எனது தந்தையும், உதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய தந்தையும் மதீனாவை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்காக நாங்கள் வந்து கொண்டிருந்தோம். வந்துட்டு இருக்கிறாங்க, மதீனாவுக்கு வராங்க. வரக்கூடிய நேரத்துல அந்த குறைஷிகள், அந்த இறை மறுப்பார்கள் அவங்களை புடிச்சிட்டாங்க. உதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவருடைய தந்தையும் புடிச்சிட்டு எங்க போறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கிறேன்னு சொன்னா விடமாட்டாங்கன்னு தெரிஞ்சு, நான் மதீனாவுக்கு ஒரு வேலையாக போறேன், எனக்கு ஒரு தேவையா இருக்குது, நான் மதீனாவுக்கு போறேன். இல்ல நீங்க அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க போறீங்க, இல்ல நான் மதீனாவுக்கு ஒரு வேலையா போறேன்னு சொல்றாங்க.
அப்ப அந்த குறைஷிகள் கடைசியா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இன்னும் இந்த புதைபார் யாருன்னு கேட்டா, அதையும் அந்த ஹதீஸ்ல பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஏதாவது ஒரு ரகசியம் சொல்வதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு ரகசியம் யார் சொல்வதாக இருந்தால் யாரை தேர்வு செய்வார்கள் என்று சொன்னால் புதைபார் ரலியல்லாஹு தான் தேர்வு செய்வாங்க. அவர்கள்ட்ட தான் அந்த ரகசியங்களை எல்லாம் சொல்லுவார்கள். அந்த புதைபார் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், மதீனாவுக்கு ஒரு தேவைக்காக நான் போறேன். அப்ப அந்த குறைஷிகள் சொல்லக்கூடிய வார்த்தை, சரி நீங்க போங்க, ஆனா ஒரு போர் நடக்குது, ஒரு பிரச்சனைன்னு சொன்னா நீங்க அந்த முகம்மதோட, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறாரே முகம்மது, அவரோடு நீங்கள் நின்று எங்களுக்கு எதிராக நீங்கள் நிக்க கூடாது, எங்களுக்கு எதிராக நீங்க நிக்க கூடாது. நான் அல்லாஹ் மீது சத்தியம் செய்யறாங்க. அந்த குறைஷிகள் அல்லாஹ்வை நம்பினாங்களா இல்லையா, அவங்க அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அவர்களும் ஹுதைபா ரலியல்லாஹு அவர்களும் அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களுக்கு எதிராக நாங்கள் முகமது அவர்களோடு நிக்க மாட்டோம் அப்படின்னு சத்தியம் செய்து ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு போறாங்க. ஹுதைபா மதீனாவுக்கு வராங்க, அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கிறாங்க. சந்திச்சு இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லிட்டு நான் மதீனாவிலே இருந்துக்கிறேங்கிற மாதிரி சொல்றாங்க. அல்லாஹ்வை சந்திக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தீங்களா, நீங்கள் அல்லாஹ் மீது சத்தியமாக உங்களுக்கு எதிராக நாங்கள் நிக்க மாட்டோம் என்கின்ற வாக்குறுதியை தந்தீங்களான்னு கேட்கிறாங்க. ஆமா, வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தேன். அப்படி என்றால் நீங்கள் அவர்களுக்கு எதிராக நீங்கள் நிக்க கூடாது. பத்ர் போரிலே கலந்து கொள்ளாத காரணம் அவர்களிடத்தில், அந்த குறைஷிகளிடத்திலே, இறை மறுப்பாளர்களிடத்திலே அவர்கள் கொடுத்த வாக்குறுதி. இன்னைக்கு ஒரு முஸ்லீம்கிட்ட வாக்குறுதி கொடுத்தோம் நிறைவேற்றதில்லை. ஆனால் அவர்கள் அந்த சின்ன சின்ன தெய்வங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு நிகராக வைத்தார்களே, அவர்கள் அந்த இறை மறுப்பாளர்களிடத்திலே, அவர் குறைஷிகளிடத்திலே அந்த ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்த வாக்குறுதி, நீங்கள் பத்ர் போரிலே கலந்து கொள்ள வேண்டாம், எங்களுக்கு எதிராக நீங்க நிக்க மாட்டேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எதிராக நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தீங்களா இல்லையா, நீங்க நிக்க வேண்டாம், நீங்க திரும்பி போங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை பார்க்கணும். ஏன் அல்லாஹ்வுடைய, நீங்க வெறும் 300 பேர், எல்லாம் வயசானவங்க, பெரிய பலம் இல்ல, பெரிய ஆயுதம் இல்ல, எந்த வாகனம் ஒட்டகம் அதிகமா எதுவுமே இல்ல. சரி வாங்க, ஒரு ஆள் கிடைச்சதே போதும், 2 பேர் கிடைச்சிட்டாங்க, ஹுதைபா நாம தந்தையும் கிடைச்சிட்டாங்க, வாங்கன்னு சொல்லி சேர்த்துக்கல. வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தீங்களா யார்கிட்ட, அந்த குறைஷிகள்கிட்ட, எதிர போர் கலந்துக்காதீங்கன்ட்டாங்க. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய விஷயத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடந்து கொண்டார்கள். இன்னும் அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறோம். அதே மக்காவிலிருந்து அந்த குறைஷிகள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு நபரை தேர்வு செய்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக்கக்கூடிய முகமது போய் நீ ஏதாவது ஒரு செய்தியை வாங்கிட்டு வா, ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வான்னு சொல்லி ஒருத்தரை தேர்வு செய்யறாங்க. தேர்வு செய்து அவரை அங்க மதீனாவுக்கு அனுப்புறாங்க. அங்கு மதீனாவுக்கு போனா அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கிறார், அந்த தோழர்களை பார்க்கிறார். அந்த மக்காவில் வந்த அந்த நபர் அல்லாஹ்வுடைய சந்திக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய நபி தோழர்களை பார்க்கிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அந்த அழகான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய பார்த்து அவருடைய நேர்மையை, உண்மையை, அவர்கள் வணங்கிய வணக்க வழிபாடுகள் எல்லாத்தையும் பார்த்து நபி தோழர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதையெல்லாம் பார்த்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாரு, நான் இனி மக்காவுக்கு போக மாட்டேன். ஏன்னா வந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் பிடிச்சிருச்சு, அந்த தோழர்களை பிடிச்சிருச்சு, இஸ்லாம் பிடிச்சிருச்சு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை ஏத்துக்கிட்டாரு, இனி நான் போக மாட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் அதே போல சொல்கிறார்கள், நீ எந்த வேலைக்காக உன்னை அனுப்புனாங்க, இங்க இருக்கக்கூடிய செய்தியை அங்க கொண்டு வந்து சொல்வதற்கு தானே. இங்க நீ என்ன பார்த்தாயோ, நான் எப்படி நடந்துக்கிட்டேன், இந்த தோழர்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்க, இங்க என்னதான் இந்த மதீனாவில் நடந்துச்சு, இதையெல்லாம் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்து விடுனா. அவர் போக மாட்டேங்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர், நீ வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தியா இல்லையா, போய் அந்த வாக்குறுதி நிறைவேற்றுன்னு சொன்னாங்க. இங்க நடந்த சம்பவங்களை போய் அங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து எந்த வேலைக்காக நீ வந்தாயோ அந்த வேலை சரியாக இரு என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாக்குறுதி, இன்னும் ஏராளமான சம்பவங்கள் இருந்தாலும் வாக்குறுதிங்கிற விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த குறைஷிகளிடத்திலே சொல்லியிருந்தாலும் கூட அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ்வுடைய சொல்றதை பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு வாக்குறுதின்னு சொல்லிவிட்டு நாமெல்லாம் எப்படி நடந்து கொள்கிறோம். ஏகத்துவவாதிகள், தௌஹீத்வாதிகள் யாருமே விதிவிலக்கு இல்லை. 1000 ரூபாய் ஒருத்தட்ட பணத்தை கொடுத்தோம்னா அது தௌஹீத்வாதியானது கூட வரதில்லை. போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப், எடுத்தா அவர் மனைவி பேசுறாங்க. வாக்குறுதி கொடுக்கப்பட்டால் அந்த வாக்குறுதி நிறைவேற்றுவதில்லை. என்னை சேர்த்து தான் சொல்றேன்,
நாம எல்லாம் திருத்திக் கொள்ளக்கூடிய விஷயம் தான் இது எல்லாமே. வாக்குறுதிங்கிற விஷயத்துல நமக்கு யாராவது ஒரு ஜாமீன் போடுவாங்களா? இவருக்கா தாராளமாக இவருக்கு பணம் கொடுக்கலாம், தாராளமா இவர்கிட்ட வரவு செலவு வச்சுக்கலாம், சொல்ல முடியல. ஏன்? எல்லாருமே வாக்குறுதியிலே சரியாக இருப்பதில்லை. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அதிகமாக கடன் தொழிலிருந்து துவா செய்யறாங்க. கடன்ல இருந்து அல்லாஹ்வுடைய அதிகமாக துவா செய்யும் பொழுது, ஒவ்வொரு தொழுகையிலும் அதிக நேரம் கேட்கும் பொழுது அந்த நபி தோழல் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, மற்ற விஷயங்கள் கேட்பது போல நீங்க இல்லாமல் இதுக்கு கூடுதலாக கடன் விஷயம் நீங்க கேட்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய சொல்கிறார்கள், ஒருவன் கடன் வாங்கினார், அடுத்ததாக அவன் என்ன செய்யறான்? பொய் பேச ஆரம்பிக்கிறான். அதை திருப்பி செலுத்த முடியாத காரணத்தால் அவன் பொய் பேசுறான். அவன் வாக்குறுதி கொடுத்தால் அதில் மீறுகிறான். ஆக அதுல இருந்து அதிகமாக பிரார்த்தனை செய்யறாங்க. ஒவ்வொரு தொழுகையும் கடன் இருந்து அல்லாஹ்வுடைய பிரார்த்தனை செய்வதை நாம் பார்க்கிறோம். இன்னும் அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், முனாஃபிக். முனாஃபிக் என்றால் யார்? நயவஞ்சகன். நயவஞ்சகன். அந்த முனாஃபிக் நரகத்தில் எங்கு இருப்பான் என்று சொன்னால் நரகத்தினுடைய அடித்தட்டில் இருப்பான். நரகமே மோசமானது, நரகமே மோசமானது. அதனுடைய குறைந்த வேதனை இதான் வேதனை கம்மி. அதுக்கு கம்மி வேதனை இல்லைன்னு சொல்லக்கூடிய வேதனை நெருப்பான செருப்பு அணிவிக்கப்படும். அதை போட்டோன்னு சொன்னா தலையிடக்கூடிய மூளை அப்படி உருகி போகும். இதுதான் இருக்கக்கூடிய கம்மியான வேதனை. ஆனால் அடித்தட்டு என்பது அப்ப எப்படி இருக்கும்? அந்த நரகத்தின் அடித்தட்டுல யார் இருப்போம்? முனாஃபிக் இருப்பான், நயவஞ்சகன் இருப்பான். நயவஞ்சகன் யார் என்று அல்லாஹ்வுடைய சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், அவன் பேசினால் பொய் தான் பேசுவான். அவன் பேசுறாலே போய் தான் பேசுவான். நான் அமெரிக்காவில் இருக்கேன், கேரளாவில் இருக்கேன், அங்க இருக்கேன், இங்க இருக்கிறேன், பேசுறதெல்லாம் போய், இருக்கிறது பக்கத்து வீட்டுல தான் இருப்பான், பக்கத்து வீட்டுல தான் உட்கார்ந்து இருப்பான். சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பொய்யா தான் இருக்கும். நான் அங்க இருக்கிறேன், இங்க இருக்கிறேன்னு சொல்லிட்டே இருப்பான். பேசினால் பொய் பேசுவான், நம்பினால் மோசடி செய்வான். அவனை நம்பி ஏதாவது செஞ்சோம்னா அவன் மோசடி செய்வான். அந்த விஷயத்துல அவன் சரியா நடந்துக்க மாட்டான். அடுத்ததாக வாக்கு தந்தால் அவன் மீறுவான், வாக்குறுதி கொடுத்தால் அவன் அதை மீறுவான் என்று இவன் தான் முனாஃபிக் என்று அல்லாஹ் சொன்னான். முனாஃபிக் என்பது நயவஞ்சகன். நயவஞ்சகன் நரகத்திலே அடித்தட்டில் இருப்பான் என்று அல்லாஹ்வுடைய சொன்னார்கள் சொல்லி எனது முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்கிற நாள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அன்பிற்கினிய பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நாம் சரியா இருக்கிறோம், சரியா தொழுகிறோம், ரமலான் மாசம் நோன்பு வைக்கிறோம், பொருளாதாரம் ஹஜ் செய்யறோம், உம்ரா செய்யறோம், தான தர்மங்கள் செய்யறோம். இப்படி எல்லா விஷயத்திலும் சரியாக இருந்துவிட்டு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் அது சரியாக நடக்கல அப்படின்னா நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் என்ன செய்வான்? சரி, நம்ம தொழுத நோன்பு வச்ச, ஜக்காத் கொடுத்த, ஹஜ் செஞ்ச, உம்ரா செஞ்ச, சொர்க்கத்துக்கு போன அனுப்ப மாட்டான். மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் நம்ம சரியா இருக்கணும். இந்த விஷயத்துல கூட அல்லாஹ் மன்னிச்சிருவான். நீ சரி தொழுகவே இல்லை, காலம் மூலம் தொழுகலை, அதுக்காக தொழு வேணான்னு சொல்ல வரல. ஒரு தொழுகலை, ஒரு மனுஷன் தொழுகலை, ஆனா அவங்க இணைவிப்பு இல்லை, எல்லா விஷயங்களும் சரியாக இருக்கிறாருன்னு சொன்னா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு மன்னிச்சு, அல்லாஹ் தண்டிச்சா தண்டிப்பான், மன்னிச்சா மன்னிப்பான். மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்புறது கூட வாய்ப்பு இருக்குது. மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல எல்லா விஷயங்களுமே, அதுல மிக முக்கியமான வாக்குறுதிகள்ல சரியாக நடக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாளை மறுமையிலே வாக்குறுதிகள் நிச்சயமாக விசாரிக்கப்படும். வாக்குறுதியில் நாம் சரியாக இருக்க வேண்டும். அதே போல சில தினங்களுக்கு முன்பு கேரளாவே, நம்ம மாநிலத்துக்கு பக்கத்துல ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலம் கேரளா மாநிலம். கேரளா நம்மெல்லாம் அந்த முகநூல்ல அதிகமாக பார்த்து தெரிந்து கொண்ட செய்தி தான் அந்த வயநாட்டில் அந்த முண்டக்கை என்கின்ற சூரல்மலை, மேம்பாடி என்கின்ற அந்த 3 கிராமங்களை பார்க்கிறோம். அந்த வயநாட்டுல மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு அது என்ன சொல்றாங்கன்னா மேக வெடிப்பு. மேக வெடிப்புங்கிறது அவன் எப்படி சொல்றான்னு கேட்டா, கிட்டத்தட்ட அந்த மேகம்ல ஒரு சூழ்ந்து கருமேகமா இருந்து அங்க மழை பொழியும். அந்த கருமேகமா இருந்து அந்த மேகமே வெடிச்சு அந்த மழை பெஞ்சது. ஏன்னா தொடர்ந்து 2 வாரங்கள் பெய்யக்கூடிய அந்த மழை, தொடர்ந்து பெய்ஞ்சா கூட 24 மணி நேரம் பெய்ஞ்சாலும் 2 வாரத்துக்கு பெய்யக்கூடிய மழையை 2 மணி நேரம் பெய்ஞ்சிருக்குது. அந்த மழை அப்படியே கொட்டி இருக்கிறான், மேகம் வெடிச்சு அந்த மழையை கொட்டி இருக்குதுங்கிறான். கொட்டி கிட்டத்தட்ட அவனுடைய
தொலைக்காட்சியில பார்க்கக்கூடிய, முகநூல்ல பார்க்கக்கூடிய, அவன் சொல்லக்கூடிய 500 பேரு 400 பேர், அதுல பல பேர் மரணம் அடைஞ்சிட்டாங்க. அவனுடைய கணக்குப்படி 500 பேரு 400 பேர் லிஸ்ட்ல சொல்லிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 15,000 பேர் 20,000 பேர் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறாங்க. இந்த சம்பவம் அந்த வயநாட்டில் நடந்து அல்லாஹ்வுடைய கிருபையில எல்லா அமைப்புகளும் ஜமாத்துகளும் அங்கு வாரி வழங்கிட்டு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அன்பின் கிணியவர்களை, இதிலிருந்து நாம் என்ன படிப்பினை தெரிய வேண்டும் என்றால், நாம நல்லாதானே இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சு கூடாது. ஏனென்று சொன்னால், அந்த முகநூலை நம்ம பார்க்கக்கூடிய காட்சி, அந்த நிகழ்ச்சி, அந்த நிகழ்வு நடப்பதற்கு முன்னால் அந்த குழந்தைகள்லாம் அந்த முகநூல்ல வந்த செய்தி, அந்த மைதானத்துல அழகான அந்த இடங்களை, அந்த சுற்றுலா கூட போகக்கூடிய இடமா அந்த வயநாடு இருக்கு. அப்படி அழகான அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல பார்க்கணும், அந்த பசுமையான இடத்துல அந்த பிஞ்சு குழந்தைகள் சைக்கிள் ஓட்டி விளையாண்டுட்டு இருக்கு. அது உண்மையாவே அதை பார்க்கும் பொழுது கண் கலங்காம இருக்க, நம்முடைய கண்ணுல தண்ணி வர்றதுக்கு நம்ம மனசு ஒரு நிமிஷம் அது நிச்சயமா கல்லு கூட கரையும் சொல்லுவாங்களே, அதை போல அந்த பிஞ்சு குழந்தைகள் அந்த சைக்கிள்ல விளையாண்டு ஒரு புள்ள ஓட்டிக்கிட்டு மற்ற பிள்ளைகள் கூட உட்கார்ந்து வந்துகிட்டு இருக்க அந்த காட்சியை பார்க்கிறோம். அடுத்த நாள் இவர்கள் எல்லாமே மறந்துட்டு விட்டார்கள். யாருக்குமே தெரியாது, நாளைக்கு யார் இப்ப மூத்தாவும் தெரியாது. இருந்தாலும் பார்க்கிறோம் அந்த நிகழ்வு. அடுத்த நாள் அவங்க காலையில யாருமே இல்லை. கிட்டத்தட்ட சில குடும்பங்கள்ல ஒரே குடும்பத்துல 11 பேர் இல்லை. இப்படி குடும்பமாக மரணித்து விட்டார்கள். ஆக நமக்கு எப்பொழுது மரணம் வரும் என்பது தெரியாது. அடுத்த நொடி நிச்சயமா நமக்கு கேரண்டி கிடையாது. ஆக நாம் அந்த வயநாடு மக்களுக்காக ஒவ்வொரு துறையிலும் அதிகமாக பிரார்த்தனை செய்யுமாறும், யாரெல்லாம் அதிக பாதிப்பு உள்ளாக்கப்பட்டு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்களோ அவரெல்லாம் மீண்டும் சீக்கிரமாக வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யவும். ஆக நாம் எப்பொழுது மரணிக்க போகின்றோம் என்பது தெரியாது. நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில நாம் சரியாக வாக்குறுதிங்கிற விஷயத்தில மக்களிடத்தில, நண்பர்களிடத்தில, எல்லா இடத்துல, வியாபாரங்களில, எல்லா விஷயங்களிலும் நாம் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் முடியாதுன்னா முடியாது. 5 நிமிஷத்துல வரேன், 10 நிமிஷத்துல வரேன், அரை மணி நேரத்துல வரேன் எல்லாம் இல்லை. பாய் நான் வருவேன் எத்தனை மணி சொல்ல முடியாது. இப்படி சரியான நேரத்தை அந்த நேரத்தை சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி போயிட்டா கூட தப்பு இல்லை. அவங்களை காக்க வைக்க கூடாது. பாய் அவர் வந்துருவாரு அந்த எதிர்பார்ப்பு அவர்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஆக நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே வாக்குறுதி என்கிற விஷயம் சரியாக இருக்க வேண்டும். நாளை மறுமை நாளை வாக்குறுதிகள் நிச்சயமாக விசாரிக்கப்படும் என்று சொல்லி எனக்கு ஜும்மா உரையை முடித்துக் கொள்கிறேன். வாகிறதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. गवर्नमेंट के चार्ज